தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக கே.என். நேரு உள்ளார். முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர்களில் முக்கியமானவர். இவரது சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அந்த வழக்கு தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவையில் பல இடங்களில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆராய்ந்தபோது அதிர்ச்சி அளிக்கும் மாபெரும் ஊழல் வெளியானது. அதன் விவரம் வருமாறு: தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த ஆண்டில் உதவி பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள், நகரமைப்பு ஆய்வாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் என 2538 காலியிடங்களை நிரப்ப தேர்வை அறிவித்தது. அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எழுத்துத் தேர்வும் நடத்தப்பட்டது. தேர்வில் 1.12 லட்சம் பேர் பங்கேற்றனர். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணை வழங்கினார். பணி நியமனம் பெற்ற 2538 பேரில் 150 பேர் ரூபாய் 25 முதல் ரூபாய் 35 லட்சம் லஞ்சம் கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளனர் என அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்த ஊழலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் பெயர்கள் மற்றும் ஆதாரங்களுடன் கூடிய 232 பக்க கடிதத்தை தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் வருமாறு: சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பல வழக்குகளை அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. அவ்வாறு சென்னை மண்டல சிபிஐயின் ஊழல் ஒழிப்பு பிரிவு பதிந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்தது. சட்டவிரோத பணிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை, திருச்சி, கோவையில் பல இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான ஆவணங்கள், டிஜிட்டல் கருவிகள், ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்தபோது குற்றம் தொடர்பான பல ஆதாரங்கள் சிக்கின. அது மட்டும் இன்றி வேறொரு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது தொடர்பான ஆதாரங்களும் கண்டறியப்பட்டன. அவற்றில் ஒரு ஆதாரம் 2024, 25 மற்றும் 2025, 26ஆம் ஆண்டுகளில் தமிழக நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் செய்யப்பட்ட பணி நியமனங்களில் நடந்த ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பானது என தெரியவந்தது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையின் பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வழங்கினார். அமலாக்கத்துறை எதற்காக சென்னை, கோவை, திருச்சியில் சோதனை நடத்தியதோ அந்த பழைய வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு தொடர்பான சோதனைகளின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்கள், தகவல்கள், டிஜிட்டல் கருவிகள் மற்றொரு வழக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய போட்டோக்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஒவ்வொரு ஆதாரமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருந்தது. விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தன. நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் பணி நியமனம் மற்றும் தேர்வு நடைமுறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதை அந்த ஆதாரங்கள் தெளிவாக காட்டுகின்றன. தேர்வு நடைமுறைகளில் மோசடி செய்து நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காக பதவிக்கு ஏற்றாற் போல பல தேர்வர்களிடம் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்சம் பெற்றிருப்பது தெரியவந்தது. சில அதிகாரமிக்க நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போன்களில் இருந்த போட்டோ, ஆவணங்கள், அவாலா குறிப்புகள், பண பரிமாற்றங்கள் என அனைத்து ஆதாரங்கள் அடங்கிய 232 பக்க அறிக்கை இந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்கள், குறிப்புகள் 150 தேர்வர்கள் தொடர்பானவையாகும். இந்த ஆதாரங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளுடன் ஒத்துப்போகின்றன. இந்த ஆதாரங்கள் வெளிப்படுத்தும் உண்மைகள் வருமாறு: நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நடத்திய பணி நியமன தேர்வு நடந்த முறைகேடுகளில் சில குறிப்பிட்ட அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், அவர்களது நெருங்கிய உதவியாளர்கள், தனிநபர்கள், தேர்வர்களுக்கு தொடர்பு உள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் பல தேர்வர்களின் பெயர்கள் உள்ளன. அவர்கள் தேர்வு முடிவுக்கான ரிசல்ட் வெளிவருவதற்கு முன்பாகவே தேர்வு குறித்த ரகசிய தகவல்களை அறிந்துள்ளனர். சில தனிநபர்கள் பணி நியமன தேர்வில் குறிப்பிட்ட தேர்வர்களை வெற்றி பெற வைப்பதற்காக அவர்களிடமிருந்து லஞ்ச பணத்தை வசூலித்துள்ளனர். லஞ்ச பணம் ரொக்கமாக வசூலிக்கப்பட்டு ஹவாலா நெட்வொர்க் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
பணி நியமன தேர்வு நடைமுறையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு தெரிந்தே லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. லஞ்சம் கொடுத்த தேர்வர்களுக்காக தேர்வு நடைமுறைகளில் முறைகேடுகள் செய்யப்பட்டு அவர்கள் தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சமாக பெறப்பட்ட பணம் தனிநபர்களின் பயன்பாட்டுக்காக அவர்கள் தொடர்புடைய நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது. லஞ்சம் கொடுத்த பல தேர்வர்கள் பணி நியமன பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். தேர்வு நேர்மையாக நடக்கும், தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் நடக்கும் என்று நம்பியிருந்த பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த தேர்வின் மூலம் அரசு வேலையை பெற்றுவிடலாம் என கனவுடன் இருந்த பல தகுதியான திறமையான தேர்வர்களின் வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளது. சில தனிப்பட்ட நபர்களின் லாபத்துக்காக லஞ்சம் வசூலிக்கப்பட்டு தேர்வு நடைமுறைகளில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் ஊழல், மோசடி, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளது தெளிவாக தெரிகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்துள்ள மிகப்பெரிய ஊழலின் ஒரு சிறிய பகுதி ஆதாரங்களைத்தான் நாங்கள் அனுப்பியுள்ளோம். இந்த ஆதாரங்கள் அனைத்தும் வேறு ஒரு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டவை. நாங்கள் அனுப்பிய குறிப்புகளில் ஒரு மாபெரும் மோசடியில் தொடர்புடைய சிலரது பெயர்களே உள்ளது. அனைவரையும் கண்டறிய முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தேர்வின் ரகசிய தகவல்கள் எப்படி சென்றது, தேர்வுக்கான நடைமுறைகளில் எப்படி அவர்கள் முறைகேடுகளை செய்தார்கள், தேர்வை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள் யாரெல்லாம் இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள், எத்தனை தேர்வர்களின் மதிப்பெண்களில் மோசடி செய்யப்பட்டுள்ளது, எத்தனை தகுதியான தேர்வர்களின் பெயர்கள் தேர்ச்சி பெற்றோர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது, தேர்வு நடைமுறைகளில் நடந்த முறைகேடுகளிலும் லஞ்ச பணம் வசூலிக்கப்பட்டதிலும் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் யார் யார், லஞ்ச பணத்தை வசூலிப்பதில் புரோக்கர்களாக செயல்பட்டவர்கள் யார் யார் என்பன போன்ற விவரங்களை விசாரித்து உண்மைகளை கண்டறிந்தால் ஊழல் தொடர்பான மொத்த தகவல்கள் வெளிவரும். இந்த ஊழல் தொடர்பான வழக்கை மாநில அரசின் போலீஸ் துறை பதிவு செய்தால் மட்டுமே அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் நடந்துள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை பற்றி விசாரணை நடத்த முடியும். எனவே ஆதாரங்கள் அனைத்தும் தமிழக டிஜிபியாக தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்துள்ள ஊழல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். நாங்கள் இணைத்துள்ள குறிப்புகளில் உள்ள பெயர்களை கொண்ட நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை தமிழக போலீஸ் பதிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணை நடத்துவதற்காக அதன் நகலை அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைக்க கேட்டுக் கொள்கிறோம். இவ்வாறு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.